பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்களும் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன் வணக்கம். இந்த சந்திப்பில் இப்போ கடந்த முறை முதலமைச்சர் போனார், செப்டம்பர் மாதம் 2024 போய் பிரதமரை தனிப்பட்ட முறையில் சந்தித்தார். அப்போ மெட்ரோ ரயிலுக்கான 2ஆம் கட்டத்தில் மத்திய அரசை இணைக்கணும் அப்படின்றதெல்லாம் அதுக்கு ஒரு ஒப்புதல் கிடைச்சது. அது மாதிரி எதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது? இந்த முதலமைச்சருடைய சந்திப்பினுடைய நோக்கம் நிறைவேறுமா? இல்ல, அவர் தொடர்ந்து இவர்கள் எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது ஒரு மோதல் போக்கையே திமுக அரசு கடைபிடித்து வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. திமுக அரசு, ஆளும் தமிழ்நாடு அரசுன்றது என்பது தொடர்ந்து தங்களுடைய உரிமைகளுக்காக மாநிலத்தினுடைய அரசினுடைய உரிமைகளுக்காக போராடி வருகிறார். அப்போ அந்த நிலையை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து கான்ஃபரன்டேஷன் சொல்றாங்க. சரி, 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதற்கு இடமளிக்க வேண்டாம் என்பதற்காக ஒரு முயற்சியாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்திலேயே நேரடியாக சந்தித்து சொல்லிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் அந்த நிதி ஆயோக்ல அவர் பேசியதாக அவருடைய அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிற அந்த கடிதம், அவருடைய ஸ்பீச்சோடைய கண்டென்ட் பாத்தீங்கன்னா, அவர் அந்த கூட்டத்திலேயே ஒரு ஜனநாயக நாட்டில் இது போல நிதியை மாநிலங்களுக்கு மறுப்பது அழகல்ல அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. அதுல PM ஸ்ரீ திட்டத்துல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது சமகிர சிக்ஷாலை 2200 கோடி PM ஸ்ரீயை ஒப்புக்கொள்ள வேண்டும், அது போன்ற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் மேற்கோள் காமிச்சு இது அதே போல ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை சட்டத்தில் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருப்பது, இது எல்லாத்தையுமே அங்க பேசியிருக்காரு. அதையெல்லாம் பேசிட்டு ஒரு ஜனநாயக நாட்டில் இது போன்று பாரபட்சத்தோடு செயல்படுவதோ இல்லை ஒரு மாநில நிதி மறுப்பது என்பது ஜனநாயகத்திற்கு அழகல்ல என்ற ஒரு அரசியல் ரீதியான, அதே போல ஒரு மாநில உரிமை சார்ந்த விஷயங்களையும் அழுத்தமாகவே பதிவு செஞ்சிருக்கார். இது தமிழ்நாடு அரசின் சார்பாக அவருடைய ஸ்பீச் என்று, அவர் பேசிய பேச்சு என்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட அந்த இதுலயே இருக்கு. அப்போ இவர் வெறுமனே போய் வெறும் ஆலிவ் பிரான்ச் நீட்டி எப்படியாவது அவர்களை தாஜா செய்து பெற்றுவிட வேண்டும் மட்டும் போகல. மாநிலோட உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்திலேயே அழுத்தம் திருத்தமாகவே பேசியிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதோடு இன்னும் சில விஷயங்களையும் அவர் அதை தாண்டி அடுத்தது என்ன சொல்கிறார்னா, 41% மாநிலங்களுக்கு நிதி பகிர்வை வரியில் கொடுக்க வேண்டும் என்பது சென்ற நிதிக்குழுவினுடைய ஆலோசனையின்படி இல்ல ரெக்கமெண்டேஷன் படி கொடுக்க வேண்டும். ஆனால் அதில் 31.16% மட்டும்தான் மாநிலங்களுக்கு பெற்றிருக்கிறது. அதை நீங்கள் உயர்த்தி 41 இல்ல 50%, அது ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாயில் மொத்த வரி வருவாயில 50% மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும்ன்ற அடுத்த கட்டத்துக்கு போய் ஒரு டிமாண்டை வச்சிருக்காரு. அதை தாண்டி அமிர்த் மட்டும் நதிகள் சுத்தமும் அதெல்லாம் வழக்கமான திட்டங்கள். ஆனால் மாநில உரிமை சார்ந்த ஒரு முக்கியமான பிரச்சனையாக அவர் வைக்கக்கூடியது என்பது, மாநிலங்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய நிதி என்பது பத்தாது. அதே போல இங்க நீங்கள் சமமாக மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலே ஒரு சமமான பங்கீடு 50% இருக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய நிதி பகிர்வு முறை என்பது அது திட்டங்களுக்கு சமகிர சிக்ஷா திட்டமா இருந்தாலும் சரி, இல்ல மித்த திட்டங்கள் ரைட் டு எஜுகேஷன் ஆனாலும் சரி, நிதிகளை மறுப்பது, பாரபட்சமாக நடந்து கொள்வது ஜனநாயகத்துக்கு அழகல்ல என்பதை பிரதமர் மத்தியில் பேசும் பொழுதே பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை ஆணித்தரமாக பதிவு பண்ணிட்டு தான் வர்றாரு. இது முற்றிலும், அதாவது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்கு இல்லையா, இது ஏதோ பாஜகவோட உறவை புதுப்பிக்க போகிறார்கள், ஒரு வழக்குல காப்பாற்ற போகிறார்கள் அப்படின்னு பேசுவதற்கெல்லாம் முற்றிலும் முரணான ஒரு பதிவை அந்த கூட்டத்திலே பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ நீங்க ஒரு ஒன்றிய அரசோடு ஒரு சுமூகமான போக்கு வேணும், இல்ல ஏதோ ஒரு காரியத்தை பெற்றாக வேண்டும், இல்ல ஒரு சமரசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அரசு, இல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு முதலமைச்சர் என்ற முறையில போகும்பொழுது ஒரு பொது வழியில ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒரு ஒன்றிய அரசை விமர்சிக்கும் விதமாக ஜனநாயகம் குறித்தான கேள்விகளை, விமர்சனங்களை எல்லாம் வைக்கும் விதமாக ஒரு ஒன்றிய அரசுக்கு எதிராக பதிவு செய்ய வேண்டிய தேவையில்லை. இவர் சொல்வது போல ரொம்ப ஒரு சாதாரண ரொம்ப ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்திருக்கலாம். ஆனால் இவர் அழுத்தம் திருத்தமாக இந்த விமர்சனங்களை எல்லாம் வைக்கிறார். மோரோவர் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் கிடைக்கப்பட்ட அந்த வழக்கில் கிடைக்கப்பட்டிருக்கிற அவர்கள் கிடைத்திருக்கிற ரிலீஃப், அந்த ஸ்டே, BR கவாய் தலைமையிலான அந்த அமர்வு கொடுத்திருக்கிற ஸ்டே ஆனாலும் சரி, இந்த பின்னணியில் ஒன்றிய அரசிடம் ஒரு பெரிய ரிலீஃப் திமுக எதிர்நோக்கவில்லை. அவர் சட்ட ரீதியாக தான் சந்திக்க தயாராக இருக்கிறார். இன்று காலை கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் பேட்டி அளிக்கும் பொழுது, நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம், யாரை போன்று போய் நாங்கள் மண்டிட மாட்டோம் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுவதற்கில்ல. அப்போ இவர்கள் அரசியல் ரீதியாக தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு என்பது உறுதியாக இருக்கிறார்கள். அதே போல மாநில உரிமைகள் வரும் பொழுது அதற்கும் உறுதியாக அந்த நிதி ஆயோக் கூட்டத்திலே எதிரொலிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பை காமிச்சிருக்காரு. அதே சமயம் வெறும் முரண்பாடு மட்டும் கூடாது, எங்கள் உரிமைகளை கோருகிறோம், ஆனால் சுமூகமாக நீங்கள் ஒதுக்க வேண்டிய நிதிகளை சட்ட ரீதியாக அந்த அரசியலமைப்பின் சட்டத்தின் அடிப்படையில் ஒதுக்குங்கள் என்று ஒரு மாநில மத்திய ஒன்றிய அரசுக்கான உறவின் அடிப்படையில் கேட்கிறார். இதுல தவறு தெரியுது. ஓகே, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த சந்திப்பில் இருக்கு அப்படின்ற பார்வை வெளிப்படுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி திரு கார்த்திகேயன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.
தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.